வணக்கம் நேயர்களே, இது உங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியின் பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜ் வழங்கும் வழிகாட்டு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில மருத்துவ கலந்தாய்வு மற்றும் மருத்துவ படிப்புகள் பத்தி விரிவா பேச போறோம். தமிழகத்துல எந்தெந்த மருத்துவக் கல்லூரியில புதிய மருத்துவ படிப்புகள் இருக்கு என்பது பற்றி நம்முடன் பகிர்ந்து கொள்ள மருத்துவ கல்வி இயக்ககத்தின் முன்னாள் இயக்குனர் டாக்டர் திரு கனகசபை அவர்கள் நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். மேலும் கலந்தாய்வு நடைபெற இடத்திலிருந்து நேரடியா தகவல்களை தரத்துக்காக நம்மளோட செய்தியாளர் விக்னேஷ் களத்துல இருக்காங்க. மேலும் மாணவ மாணவியர் மருத்துவ படிப்பு சம்பந்தமான உங்களோட கேள்விகளுக்கு 0422225024 என்ற தொலைபேசி என தொடர்பு கொண்டு உங்களோட கேள்விகளை கேட்கலாம். சார், பொதுவா மருத்துவ படிப்பு பொதுவாக மருத்துவ கவுன்சிலிங்க்கு வரக்கூடிய மாணவர்கள் என்னென்ன எதிர்பார்ப்புகளோட வருவாங்க, அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யற அளவுக்கு என்னென்ன விதமான ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு அவைலபிளா பண்ணி கொடுத்துருக்கீங்க இந்த வாட்டி கவுன்சிலிங்? மருத்துவ மாணவர்கள் அப்ளை பண்ணும்போது அரசு மருத்துவக் கல்லூரியிலே இடம் கிடைக்க வேண்டும் என்று விருப்பப்படுவார்கள். அது மட்டுமல்லாமல் நிறைய பாப்புலரான மெடிக்கல் காலேஜ் மாரி சென்னை மருத்துவக் கல்லூரி, ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி, கீழ்பாக் மருத்துவக் கல்லூரியிலே இடம் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். சில மாணவர்கள் கோயம்புத்தூர் பக்கம் கோயம்புத்தூர்லையும், மதுரை பக்கத்திற்கும் மதுரையிலையும் அது மாதிரி பெரிய மருத்துவக் கல்லூரியிலே தாங்கள் சேர வேண்டும், அப்பொழுதுதான் நாம் படித்த நல்ல பெரிய மருத்துவராக இருக்க முடியும் என்று எண்ணி வருவார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த கவுன்சிலிங் வரும்பொழுது அங்கே தங்குவதற்கு அவங்க பேரண்ட்ஸோட வராங்க. இப்பெல்லாம் முன்னாடியெல்லாம் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு மாணவரோ மாணவியோ ஒரு தந்தையோ தாயோ தான் கூட வருவாங்க. இப்போ ஒரு குடும்பமே வருகிறார்கள். அவங்க 4 சக்கர வண்டி மூலமா ஒரு குடும்பமே வருகிறார்கள். அதனால அங்கே தங்குறதுக்கு போதிய இடம் ஷாமியானெல்லாம் போட்டு அதிக சேர்ஸ் எல்லாம் போட்டு தண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி சீரியஸ் கேன்டீனும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாணவர்களும் அவங்களோட உறவினர்கள் அங்கே சௌரியமாக தங்குவதற்காகவும் தண்ணீர் அது மாதிரி டீ சாப்பிடுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தமிழக அரசு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஓகே சார், அதே மாதிரி இப்போ மாணவர்கள் மருத்துவம் படிக்கணும், மருத்துவம் சார்ந்த படிப்புகள் படிக்கணுன்றதுக்கான ஆர்வம் அவங்களுக்கான ஒரு அதிகமா இருக்கு. அந்த அளவுக்கு அவங்க மார்க்கும் நிறைய பேர் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இப்ப மருத்துவ கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் எத்தனை அரசு மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்கு, எத்தனை சுயநிதி மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு, இதனால நம்பர் ஆஃப் சீட்ஸ் எத்தனை அதிகப்படுத்தப்பட்டிருக்கு? இந்தியாவிலேயே பல மாநிலங்கள் இருக்கின்றன. இருப்பினும் தமிழகத்தில் தான் அதிக அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றன. இப்பொழுது கடந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மாண்புமிகு தமிழக முதலமைச்சரின் அறிவுரைப்படி ஆரம்பிக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இந்த புதிய மருத்துவக் கல்லூரியை சேர்த்து மொத்தம் 19 அரசு மருத்துவக் கல்லூரிகள் தமிழகத்தில் இருக்கின்றது. மற்ற மாநிலங்களை காட்டிலும் இங்கேதான் அதிகமாக அரசு மருத்துவக் கல்லூரி இருக்கின்றன. அதிக அரசு மருத்துவக் கல்லூரி இருப்பதால் என்ன பயன் என்று கேட்டால், இந்த மருத்துவக் கல்லூரி 4000 ரூபாய் ஃபீஸ் தான் வாங்குறாங்க ஒரு ஆண்டுக்கு, டியூஷன் ஃபீஸ். ஸ்பெஷல் ஃபீஸ் ஒரு 850 ரூபா தான் வாங்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபாயில ஒரு ஆண்டு படித்துவிட முடியும். அது மட்டுமல்லாமல் இங்கே அரசு மருத்துவக் கல்லூரியிலே புறநோயாளிகள் அதிகம் வந்து கொண்டிருக்கிறார்கள். சென்னை மருத்துவக் கல்லூரி எடுத்துக்கொண்டிருந்தால் ஒரு நாள் ஒன்றுக்கு 20,000 புறநோயாளிகள் வருகிறார்கள். அதேமாதிரி உள்தங்கும் நோயாளிகள் இன்பேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறார்கள். சென்னை மருத்துவக் கல்லூரி கீழ் கிட்டத்தட்ட ஒரு 12,000 பெட்ஸ் இருக்கிறது. ஸோ இது மாதிரி பலதரப்பட்ட கேஸ் வருகிறது. அதாவது பலதரப்பட்ட டிசீஸ் உள்ள நோயாளிகள் இங்கே வருகிறார்கள். ஒவ்வொரு நோய் டைப்லையுமே பல டைப் வேரியஸ் ஸ்டேஜஸ்ல, ஆரம்ப ஸ்டேஜ், நடுவில் இருக்க ஸ்டேஜ், ஃபைனல் ஸ்டேஜ், இது காம்ப்ளிகேஷன்ஸோட அது மாதிரி நோயாளிகள் வருவதால் இங்கே பயிலும் மாணவர்கள் அனைத்து நோயை பற்றியும் தரோவாக தெரிந்து கொள்ள முடியும். அதனால நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு எக்ஸ்போஷர் இருக்கிறது. லார்ஜ் நம்பர் ஆஃப் கேசஸ் வருது, வெரைட்டி ஆஃப் கேசஸ் இருக்கிறது. அதே மாதிரி இங்கே உள்ள ஆசிரியர்களும் மூத்த பேராசிரியர்கள் இங்கே இருக்கிறார்கள். டீச்சர்ஸா ரொம்ப ஆண்டு அனுபவம் உள்ள டீச்சர்ஸ், இவ்வளவு நோயாளிகளை ட்ரீட் பண்ற டீச்சர்ஸ். ஸோ அவங்கள முடியும் இந்த அறிவும் பெற்று இந்த எக்ஸ்பீரியன்ஸும் பெற்று இவங்க நல்ல இந்த டாக்டராக வர்றதுக்கு அதிக வாய்ப்பு உள்ளது. அதனால்தான் மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரியை முதலிடமாக அவங்க சேர்வதற்கு ஆசைப்படுகிறார்கள். ஓகே சார், தொடர்ந்து பேச ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துலாம். வணக்கம், இது ஜெயா பிளஸ் வழிகாட்டு நிகழ்ச்சி. யார் எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ, உங்க பேர் சொல்லுங்கம்மா. எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க அரக்கோணத்துல இருந்து பேசுறோங்க. உங்க பேர் சொல்லுங்க. ராமு சார். ஓகே ராமு, உங்க கேள்வி என்னன்றதை சார்ட்ட கேளுங்கம்மா. சார், நாங்க பிசி கம்யூனிட்டி சார். வணக்கம் சார். வணக்கங்க. நாங்க பிசி கம்யூனிட்டி சார். சார், நாங்க பிசி கம்யூனிட்டிங்க. ஓகே. ரேங்க் ஓவரால் ரேங்க் 2611, கம்யூனிட்டி ரேங்க் 1639ங்க. ஓகே. சனிக்கிழமை காலையில கவுன்சிலிங் கூப்பிட்டு இருக்காங்க சார். எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் காலேஜ்ல கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்குங்க. எம்பிபிஎஸ் இந்த புதிய கல்லூரியிலே கிடைக்குங்க இப்போ உங்களுக்கு. ஓகே சார். ஓகே சார். சார், உங்களுக்கு அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஜெயா பிளஸ் சார்பில் வாழ்த்துக்கள். இப்போ நம்ம செய்தியாளர் விக்னேஷ் அங்கே களத்தில் இருக்காங்க, பார்த்துலாம்.
நம்மளோட செய்தியாளர் விக்னேஷ் அங்க களத்துல இருக்காங்க, கவுன்சிலிங் நடக்கிற இடத்துல இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். விக்னேஷ், அங்க எந்த மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு? இன்னைக்கு எந்தெந்த கல்லூரிகள்ல சீட்ஸ் ஃபில் ஆச்சு, நாளைக்கு என்னென்ன கல்லூரிகள் சீட்ஸ் ஃபில் ஆகும்னு எதிர்பார்க்கறாங்கன்றத பத்தி சொல்லுங்களேன். கோபால், நேற்றை தொடர்ந்து இன்றும் பொதுப்பிரிவில் வந்துட்டு மருத்துவ, அதாவது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புக்கான கலந்தாய்வு வந்து தொடர்ந்து நடைபெற்று இருக்கு. ஏற்பாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்டர் ஃபெசிலிட்டி இருந்து வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி வரைக்கும் ரொம்ப சிறப்பான ஏற்பாடுகள் வந்து நடந்திருக்கிறதா வந்துட்டு பெற்றோர்களும் மாணவர்களும், அதாவது கலந்தாய்வுக்கு வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களும் மாணவிகளும் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. குறிப்பா சொல்ல போனோம்னா வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், இது போக அவங்க வந்து அமர்வதற்காக இருக்கைகள் போன்ற பல்வேறு வசதிகள் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. குறிப்பா ரேண்டம் நம்பரை வந்துட்டு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய அந்த சூஸ் பண்றது, காலேஜ் சூஸ் பண்றதுக்கான டைம் ஸ்பேஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால, அது மட்டும் இல்லாம அவங்க அதிகாரிகள் வந்து ரொம்ப கைட் பண்றதாகவும் வந்துட்டு பெற்றோர்கள் மற்றும் மாணவிகள் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. ஸோ ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சிச்சுவேஷன், ஒரு சூழ்நிலை இருக்கிறதா வந்து பெற்றோர்களும் மாணவிகளும் வந்துட்டு ஃபீல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இதை ஏற்பாடு செய்து கொடுத்த தமிழக அரசுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிற கருத்தை வந்து அவங்க பதிவு செய்யறாங்க. மேற்கொண்டு இது இன்னைக்கு 2வது நாள் அப்படிங்கிறதுனால வந்துட்டு மேக்சிமம் வந்துட்டு அரசு கல்லூரிகள்ல வந்துட்டு இந்த அரசு கல்லூரிகளில் வந்து நிறைய சீட் அலாட் ஆயிருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா அரசு கல்லூரிகளான 18 கல்லூரிகள், சென்னை மருத்துவக் கல்லூரி, ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி, கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி, மதுரை மருத்துவக் கல்லூரி, தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி, செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி, திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி, கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரி, சேலம், திருச்சி, தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி, கன்னியாகுமரி, வேலூர், தேனி, தர்மபுரி, விழுப்புரம், சிவகங்கை, திருவண்ணாமலை, இது போன்ற அரசு மருத்துவக் கல்லூரிகள் வந்துட்டு தொடர்ந்து வந்துட்டு சீட்ஸ் அலாட் ஆகிட்டு இருக்கு. கோபால். ஓகே விக்னேஷ், உங்களோட தகவல்களுக்கு மிக்க நன்றி. ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? நீங்க பேசுறது வழிகாட்டு நிகழ்ச்சி. இல்ல சார், நான் ஏகமுத்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன் சார். கேளுங்க சார், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சார் இருக்காங்க. நான் எம்பிசி கம்யூனிட்டி கட் ஆஃப் 196.5. ஓகே, உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் கிடைக்குமான்னு கேக்குறீங்க இல்லையா? ஆமா சார், அரசு மருத்துவக் கல்லூரியில இடம் கிடைக்குமா? ஓகே சார், 196.5ங்க. அந்த பார்டர்ல வரீங்க நீங்க, நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கிறதுங்க. அந்த பார்டர் ஏரியால இருக்குதுங்க. இப்போ போன ஆண்டே வந்து ஒரு 410 சீட் தமிழக மாண்புமிகு தமிழக முதலமைச்சரின் அறிவுரைப்படி போன்ற ஆண்டு வந்து மொத்த சீட்டு ஒரு 410 புதிய சீட்டுகள் ஆட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த தடவை பார்க்கும்போது இதுல பாதி சீட் மேல இப்ப வந்துடுச்சு. இன்னும் பாதி சீட்டுக்கு வந்து ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. தமிழக அரசு வந்து ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் இந்த சீட்ஸும் வந்துடும். இப்போ அந்த சீட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து இந்த சீட் கிடைச்சிடும். இப்போ ஓகே சார், உங்களுக்கான கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஜெயாபிளசன் சார்பில் வாழ்த்துக்கள். சார், இப்போ நீங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க வந்து இந்த மாதிரி ஃபேக்கல்டிஸ், அதாவது அந்த மருத்துவ ஆசிரியர்கள், அதாவது பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள், அவங்களுக்கான வந்து அவங்களும் வந்துட்டு ரொம்ப அனுபவம் மிக்கவர்களா வந்து அதிகப்படுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதை பத்தி சொல்லுங்களேன். என்னென்ன விதமான டீச்சிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து அதிகப்படுத்திருக்கீங்க? இப்பொழுது தமிழக அரசின் கீழ் செயல்படும் அனைத்து மருத்துவக் கல்லூரிகளுக்கும் இப்போ கிளாஸ் ரூம் பார்த்தீங்கன்னா மாடர்ன் கிளாஸ் ரூம் இருக்குதுங்க. இப்போ ஆடியோ விஷுவல் டைப்பு, இப்போ கம்ப்யூட்டர் எய்டட் டீச்சிங் ப்ரோக்ராம் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் எய்டட் டீச்சிங் ப்ரோக்ராம் இருக்கும்பொழுது மாணவர்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அதை அப்சர்வ் பண்ணி கற்றுக்க முடியும். அதேமாதிரி அவங்களுக்கும் சாஃப்ட் காப்பி கொடுத்து அவங்க ஸ்டோர் பண்ணி எடுத்துக்க முடியும். அதுமாதிரி டீச்சர்ஸ் வந்து எல்லாம் வெல் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ், ஏன்னா ரொம்ப நாள் டீச்சிங்லேயே இருக்கிறாங்க. அதில் மட்டுமல்லாமல் நிறைய நோயாளிகளை பார்க்குறாங்க. அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு புறநோயாளியும் சரி, உள்தங்கும் நோயாளிகளும் சரி, அந்த நிறைய வர்றதால அந்த டீச்சர்ஸ் வந்து வெல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க. அப்போ அது மட்டுமல்ல, தமிழக அரசு வந்து ஆராய்ச்சியில் அதிக எண்ணம் கொண்டு ஆராய்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்காக தக்க நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். இப்போது ரீசெண்டாக கூட லாஸ்ட் இயர் எண்டில் பார்க்கும்பொழுது டிசம்பர் மாதம் மத்திய அரசாங்கத்திலிருந்து 80 அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு ஆராய்ச்சிக்காக ஒரு 5.25 கோடி ரூபாய் அரசு ஒதுக்கீடு செய்யப்படும் போது முதல் இந்தியாவிலேயே முதல் மருத்துவக் கல்லூரியாக சென்னை மருத்துவக் கல்லூரி வந்து இந்த 5,25 லட்சம் ரூபாய் கிராண்டை பெற்றுக்கொண்டு இப்பொழுது அங்கு ஒரு ரிசர்ச் சென்டரும் ஆரம்பித்துக் கொண்டு வருகிறார்கள். அதே மாதிரி மாணவர்களுக்கு வந்து எம்பிபிஎஸ் டைம்லேயே கூட இந்த ஆராய்ச்சியில ஆரம்பிப்பதற்கு இந்த பேராசிரியர்கள் ஊக்குவிக்கிறார்கள். அதனால தரம் சிறந்த பேராசிரியர்கள், அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கைட் பண்றாங்க. ஓகே சார், இப்போ நம்ம செய்தியாளர் விக்னேஷ் அங்க களத்துல இருக்காங்க, பார்த்துலாம். விக்னேஷ், அங்க எப்படி கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்குன்றத பத்தி சொல்லுங்க.
கோபால், நேற்று 600 பேருக்கு வந்து அழைப்பு விடுக்கப்பட்டது. 595 பேர் வந்து இந்த நேற்று நடந்த கலந்தாய்வில் கலந்துட்டாங்க. இன்னைக்கு 900 பேர் வந்து கலந்துட்டு இருக்காங்க. ரொம்ப விரைவாகவும் வேகமாகவும் தீர்க்கமாகவும் தெளிவாகவும் வந்து இந்த கலந்தாய்வு நடக்கிறதா வந்து பெற்றோர்களும் மாணவ மாணவிகளும் கருத்தரிக்கிறாங்க. மேலும் இந்த கலந்தாய்வு பற்றி மேலும் கூடுதல் தகவல் தெரிவிப்பதற்காக நம்முடைய தேர்வு குழு செயலாளர் சுகுமாரன் இருக்கார், அவரிடம் பேசுவோம். சார் வணக்கம் சார். இந்த கலந்தாய்வு எப்படி நடந்துட்டு இருக்கு? மாணவ மாணவிகள் என்ன ஃபீல் பண்றாங்க? பெற்றோர்கள் என்ன ஃபீல் பண்றாங்க? தொடர்ந்து எந்தெந்த சீட்ஸ் ஃபில்அப் ஆகிட்டு இருக்கு? அதிகப்படியான கல்லூரிகள் எது தேர்ந்தெடுக்கிறாங்க பற்றி சொல்லுங்க. இன்று பொதுப்பிரிவினருக்கான 2வது நாள் கலந்தாய்வு நடைபெறுகிறது. 900 மாணவர்கள் 900 candidates have been called today. அதில் மார்னிங் செஷனில் வந்து 500 பேர் கலந்து கொண்டு அவர்களுக்கான கலந்தாய்வு முடிந்து விட்டது. மதியம் 400 பேருக்கு கலந்தாய்வு நடக்க இருக்கின்றது. இது வரைக்கும் இப்போ மதியம் இருக்கிற சீட்ஸ் கவர்மெண்ட் காலேஜில் 942 சீட்ஸுக்கு இப்போ அவைலபிளாக இருக்குது. அது இல்லாமல் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் 476 சீட்ஸுக்கு கிட்டத்தட்ட இருக்குது. இப்போ இதில் வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் ஒரு பிடிஎஸ் இது இருந்தவங்க வந்து இன்னைக்கு வந்து தேர்வு எடுத்துட்டாங்க. அது போக மார்னிங் நடந்த 500 பேருக்கும் சீட் அலாட் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரி சீட்ஸ் 620 சீட்ஸ் சொச்சம் சீட்ஸுக்கு ஃபுல்லாக எல்லாமே முடிவடைந்து விட்டது. எல்லா காலேஜிலும் 18 அரசு மருத்துவக் கல்லூரிகளும் இருக்கிற ஓசி சீட்டு ஃபில்லப் ஆயாச்சு. அது மாதிரி பிசிஎம் சீட்ஸ் வந்து சிட்டியில் இருக்கிற மருத்துவக் கல்லூரி, தட் இஸ் எம்எம்சி, ஸ்டான்லி, கேஎம்சி அந்த மாதிரி இடத்துல இருக்கிற எல்லா சீட்ஸும் ஃபில்லப் ஆயிடுச்சு. சில கம்யூனிட்டியில் இருக்கிற எஸ்சி அந்த மாதிரி சீட்ஸ் தான் எம்எம்சிலையோ ஸ்டான்லிலையோ அவைலபிளாக இருக்குது. மிச்ச சீட்ஸ் எல்லாம் விரைவாக ஃபில்லப் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு இன்னும் 400 மாணவர்கள் மதியம் எடுக்க போறார்கள். அதை பொறுத்து மாலை நிலவரம் தெரியும். நன்றி விக்னேஷ், உங்க தகவல்களுக்கு மிக்க நன்றி. சார், ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், இது வழிகாட்டி நிகழ்ச்சி. யாரெங்க இருந்து பேசுறீங்க? உங்க பெயர் சொல்லுங்கம்மா. யாரெங்க இருந்து பேசுறீங்க? நீங்க நிகழ்ச்சியில தான் பேசிட்டு இருக்கீங்க. உங்க பெயர் சொல்லுங்க. யாரெங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, காலர் இல்ல. சார், இப்போ வந்து நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி பேசிட்டு இருந்தீங்க. அதே மாதிரி இப்போ ஒரு மெடிக்கல் காலேஜ் அப்படின்னா இட் வில் பி ஆல்வேஸ் ஒரு மருத்துவமனையோட அட்டாச் பண்ணி தான் இருக்கும். அந்த மருத்துவமனை எந்த அளவுக்கு ஒரு தரம் உயர்த்தப்பட்டதா இருக்கு, அதனால மாணவர்களுக்கு என்னென்ன விதமான நோயாளிகளோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுக்கான எக்ஸ்போஷர்ஸ் கிடைக்கிறது பத்தி சொல்லுங்களேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் பதவியேற்று 3 ஆண்டு காலம் ஆகிறது. ஒவ்வொரு ஆண்டு காலத்திலுமே பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட்ல பார்க்கும்பொழுது ஹெல்த் பட்ஜெட் வந்து அதிகமாகிக் கொண்டே வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் 20%, 30% என்று அதிகமாக கூட்டிக் கொண்டே வருகிறார்கள். தமிழகத்தில் பட்ஜெட்ல வந்து அதிக செலவிடம் வந்து கல்வித்துறைக்கு செயல்பட்டுவிட்டு அது அடுத்தது வந்து பார்க்கும்பொழுது நம்ம ஹெல்த் பட்ஜெட் தான் அதிகமாக கொடுக்குறாங்க. ஸோ அது மூலியம் வந்து அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளும் மேம்படுத்தப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் கடந்த இப்போ 2 ஆண்டு காலமாக ஆகிறது. இந்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு அரசு மருத்துவமனைக்கும் பணம் வந்து நிறைய வந்து கொண்டிருக்கிறது. இந்த காப்பீடு திட்டத்தின் மூலம் அறுவை சிகிச்சை செய்யும் நோயாளிகளுக்காக இந்த காப்பீடு கார்பரேஷன்லேருந்து பணம் வருகிறது. சென்னை மருத்துவக் கல்லூரி அந்த ஜிஹெச்சுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு 90 கோடி ரூபாய் பணம் வந்துள்ளது. இந்த பணத்தை வந்து அந்த மருத்துவக் கல்லூரி முதல்வரே அந்த மருத்துவ பேராசிரியர்கள் மூலம் ஒரு குழு அமைத்து அந்த மருத்துவமனைக்கு தேவையான அதிநவீன உயர்கட்ட உபகரணங்களும் அதே மாதிரி பெட்ஸ், பாக்கி நான் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதா இருந்தாலும் சரி, அதே மாதிரி அதிநவீன மருந்துகள், மாத்திரைகள், அறுவை சிகிச்சைக்கு தேவையானது, அது மாதிரி பொருள்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 70 கோடி ரூபாய்க்கு மேல இப்ப செலவு பண்ணி கடந்த 2 ஆண்டு காலத்துல 70 கோடி ரூபாய்க்கு மீறி மீண்டும் அதே மருத்துவமனையில இன்வெஸ்ட் பண்ணி அந்த மருத்துவமனை அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு அரசு மருத்துவமனையிலையும் இந்த வந்து இன்சூரன்ஸ் பணம் மூலமாக அந்த எக்யூப்மெண்ட்ஸும் அதெல்லாம் வாங்கி அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இதை பத்தி தொடர்ந்து பேசும் ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், இது ஜெயா பிளஸன் வழிகாட்டி நிகழ்ச்சி. யாருங்க என்று பேசுறீங்க? சலீம் மாலிக் பேசுறேன், சேந்தமங்கலத்துல இருந்து. கேளுங்க சார், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சார் இருக்காங்க சார். சொல்லுங்க, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க சார். என் கட் ஆஃப் மார்க் 198.25. சொல்லுங்க. 198.25. இல்ல, நீங்க டிவி பார்த்து பேசாதீங்க, நீங்க போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. 198.25 சொன்னீங்க. எந்த கோட்டா நீங்க? எந்த காலேஜ் கிடைக்கும்? இப்ப நாளைக்கு கவுன்சிலிங் எனக்கு எந்த காலேஜ் கிடைக்கும்? கம்யூனிட்டி எந்த ஓசில வரீங்களா, பிசில வரீங்களா? நீங்க உங்க கோட்டா சொல்லுங்க சார். எந்த கோட்டா? பிசியா, எம்பிசியா, ஓசியா, எந்த கோட்டா வரீங்க? பிசிஎம். ஓகே, பிசிஎம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதுங்க. நிச்சயம் நாளைக்கு தானே கவுன்சிலிங் கூப்பிட்டுருக்காங்க. நிச்சயமா கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதுங்க.
ஓகே சார், உங்களுக்கு கவுன்சிலிங்ல கல்லூரிக்கான வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சார் சொல்றாங்க. ஜெயா பிளஸன் சார்பில் வாழ்த்துக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க சார். என்னென்ன விதமான ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது, அதுக்கு வந்து அந்த காப்பீட்டு திட்டத்தில் இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் பற்றி சொல்லுங்கள். காப்பீட்டு திட்டத்தில் தான் சொன்னபோது இப்போ மணி இன்வெஸ்ட் பண்ணி அந்த எக்யூப்மெண்ட்ஸும் நல்ல மருந்து மாத்திரையும் வாங்கிடுறாங்க இப்போ. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ 19 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இது பண்ணிட்டு இருக்கோம். மாவட்ட தலைமை மருத்துவமனையிலையும் இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து செயல்பட்டு கொண்டு வருகிறது. அந்த மாவட்ட மருத்துவமனையில் இது மருத்துவக் கல்லூரி இல்லாத மாவட்டங்களில் மருத்துவமனையை மேம்படுத்துவதற்காக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 78 கோடி ரூபாய் செலவிட்டு அதிக அங்க மருத்துவர் போஸ்டும் பாக்கி பேராமெடிக்கல் போஸ்ட், நர்சஸ், அது மாதிரி போஸ்ட், புதிய போஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறது, லெபார்டரி ஸ்ட்ரென்தனிங், ஏன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணுவதற்கு லெபார்டரி ஸ்ட்ரென்தனிங் இருந்தால் தான் நம்ம நோயை கண்டறிதல் முடியும். பிளட் டெஸ்ட் பண்ணுவதற்கு, எக்ஸ்ரே எடுப்பதற்கு, ஸ்கேன் பண்ணுவதற்கு, அது போன்ற உபகரணங்கள் வாங்குவதற்காகவும் 78 கோடி ரூபாய் செயல்பட்டு அந்த மருத்துவக் கல்லூரி இல்லாத மாவட்ட மருத்துவமனைகள்லாம் இப்போ அப்கிரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதன் மூலியம் பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நோயாளிகள் வந்து சின்ன ஊர்லேருந்து சென்னைக்கோ பெரிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்தாதான் நவீன ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும். ஆனால் இப்பொழுது வந்து ஒவ்வொரு மாவட்ட மருத்துவமனை தலைமை மருத்துவமனை சென்றாவே சென்னையில் இருக்க அனைத்து ட்ரீட்மெண்ட்டும் அங்கே கொடுப்பதற்காக தான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இது மாதிரி வந்து மருத்துவமனையை அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே சார், பற்றி தொடர்ந்து பேசும் ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், அது ஜெயா பிளஸன் வழிகாட்டு நிகழ்ச்சி. யாருங்க என்று பேசுறீங்க? புவனேஸ்வரன், உளுந்தூர்பேட்டை. புவனேஸ்வரன், கேள்வி என்னன்னு கேளுங்க. சார் இருக்காங்க. சார், எங்களுடைய கட் ஆஃப் வந்து 197.5 ஐயா. 197.5 சொல்லுங்க. பிசி சனிக்கிழமை வர சொல்லிருக்காங்க. ஓகே, கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமான்னு தான். 197.5 கொஞ்சம் பார்டர் ஏரியால வருதுங்க பிசிக்கு. அதனால கொஞ்சம் நம்ம கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கணுங்க. இப்போ புதிய சீட்ஸ் எல்லாம் இன்னும் அதிக சீட்ஸ் வந்து கொண்டு இருக்கின்றது. இந்த சீட்ஸ் வரும்போது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்குங்க. ஓகே புவனேஸ்வரன், உங்களுக்கு கல்லூரியில் இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க சார். அதற்கு ஜெயா பிளஸன் சார்பில் வாழ்த்துக்கள். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசு மருத்துவத்துறையில் மேற்கொண்டுள்ள பல்வேறு நடவடிக்கையின் காரணமாக திருவண்ணாமலையில் தொடங்கப்பட்ட புதிய அரசு மருத்துவக் கல்லூரியை பற்றி ஒரு செய்தி தொகுப்பு இப்ப பார்க்கலாம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட தீவிர நடவடிக்கையை தொடர்ந்து மருத்துவத்துறையில் நாட்டிலேயே தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்ந்து வருகிறது. அனைத்து தரப்பு மக்களுக்கும் தங்கு தடையின்றி சுகாதார சேவைகள் வழங்குதல், உரிய நேரத்தில் தேவையான சிகிச்சைகள் அளித்தல் ஆகியவற்றில் தமிழக அரசு மருத்துவமனைகள் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. அரசு மருத்துவக் கல்லூரிகள் இல்லாத மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரிகளை படிப்படியாக தொடங்க வேண்டும் என்ற முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் உன்னத நோக்கத்திற்கு இணங்க திருவண்ணாமலையில் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையை தொடங்க 25 ஏக்கர் நிலம் தமிழக அரசால் ஒதுக்கப்பட்டு இந்த நிலத்தில் 73 கோடியே 16 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திருவண்ணாமலையில் புதிதாக கட்டப்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரியை கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்தார். இந்த மருத்துவக் கல்லூரியில் நிர்வாக கட்டடம், தொழில் பணியாளர்கள் கூடம், மாணவர்கள் தங்கும் விடுதி மற்றும் நூலகம் உள்ளிட்டவை அதிநவீன வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ளன. இந்த மருத்துவக் கல்லூரிக்கான மருத்துவ பேராசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவம் சார்ந்த பணியாளர்கள் மற்றும் இதர பணியாளர்கள் நியமனம் செய்யும் பொருட்டு இந்திய மருத்துவ குழும விதிகளின்படி 192 நிரந்தர பணியிடங்கள் உருவாக்கப்பட்டு நிரப்பப்பட்டுள்ளன. மேலும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தேவையான மருத்துவ உபகரணங்கள் கொள்முதல் செய்வதற்காக 16 கோடியே 82 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. கிராமப்புற மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரியில் 100 மருத்துவ மாணவர்கள் சேர்க்கைக்கு இந்திய மருத்துவ குழுமத்தின் அனுமதி கிடைக்கப்பெற்று மாணவர்கள் சேர்க்கை நடைபெறவுள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் அயராத உழைப்பு காரணமாக தமிழகம் மருத்துவத்துறையில் மிகப்பெரிய முன்னேற்றம் அடைந்து இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக திகழ்கிறது. ஒரு காலர் இருக்காங்க சார். வணக்கம், இது ஜெயா பிளஸன் வழிகாட்டு நிகழ்ச்சி. யாருங்க இருந்து பேசுறீங்க? நாங்க காஞ்சிபுரத்துல இருந்து உஷா பேசுறேங்க. உஷா, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சார் இருக்காங்க. என்னோட டாக்டருக்காக கேட்க வந்திருக்கேன். என்னோட டாக்டர் வந்து 197.25. ஓகே.
நாங்க ஓசி. ஓகே. எங்களை வந்து சாட்டர்டே அன்னைக்கு கூப்பிட்டுருக்காங்க. 197.25 ஓசியில வராங்கிறீங்க. கொஞ்சம் வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தாம்மா. இப்போ இன்னும் கூடுதல் சீட்ஸ் இன்னும் வரப்போகிறது. அந்த கூடுதல் சீட்ஸ் வந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிறோம். ஓகே, உங்களுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சார் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஜெயா+ சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ நம்ம விக்னேஷ் கிட்ட பேசலாம் சார். விக்னேஷ், அங்க கல்வி இயக்குநரகத்துல இருக்கீங்க, அங்க கவுன்சிலிங் நடத்துல இருக்கீங்க. அங்க மாணவர்கள் என்ன ஃபீல் பண்றாங்க, கவுன்சிலிங் எப்படி நடந்துட்டு இருக்கு, மாணவர்களோட பெற்றோர்கள் எப்படி ஃபீல் பண்றாங்கன்றத பத்தி சொல்லுங்க. நிச்சயமா கோபால், கலந்தாய்வுக்கு வருகை வந்திருக்கக்கூடிய மாணவர் மாணவிகளும் சரி பெற்றோர்களும் சரி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. குறிப்பாக கலந்தாய்வுக்கு ஏற்படக்கூடிய இந்த ஏற்பாடுகளாகட்டும், கலந்தாய்வில் கலந்துக்கூடிய அந்த எதிர்பார்ப்பாகட்டும் வந்து அவங்ககிட்ட ரொம்ப வந்து பெருத்து காணப்படுது, ரொம்ப மகிழ்ச்சியாக காணப்படுறாங்க. குறிப்பாக முதல் தலைமுறை இந்த மருத்துவத்தை சேரப்படக்கூடிய அவங்களுடைய பிள்ளைகளை பார்க்கும்பொழுது அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறதா வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. நம்முடைய கோவையிலிருந்து கலந்தாய்வுக்கு கலந்துக்கூடிய பெற்றோர்கள் இருக்காங்க, அவரோட பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். கலந்தாய்வு வந்திருக்கீங்க, எப்படி உணர்றீங்க? உங்களுடைய மகள் வந்து முதல் தலைமுறை மருத்துவராக போறவங்க, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க சொல்லுங்க சார். நான் வரும்போது சார் என்னோட மக பிரார்த்தனா வந்து ஸ்டூடெண்ட்டாக கூப்பிட்டு வந்தேங்க. வரும்போது ஸ்டூடெண்ட்டாக வந்தேன். இப்போ என்னென்ன டாக்டராக கூப்பிட்டு போகிறேன். அந்த சந்தோஷத்தை நீங்கள் உணர்ந்து பாருங்கள். அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை வந்து வாழ்க்கை தரம் உயர்றதுக்கு ஒரு சான்ஸ் இல்லை சார். ஒன்று சார். அப்புறம் வந்து என்னென்ன சார், இப்போ முதல்ல வந்து கட்டாக பார்த்தீங்கன்னா மதிப்பெண்ணில் பார்த்தீங்கன்னா 1% 2% இருந்தது. 1.5% 2% அதிகமாகி என்ன ஆகுதுன்னா எல்லாருமே வந்து நான் மார்க் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு இது வந்து வாழ்க்கை தர உயருக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு சார். உண்மையிலேயே இது என்ன சந்தோஷம் சொன்னால், என்னோட ஃபேமிலி இதுதான் வந்து முதல் டாக்டர். என்னோட ஃபேமிலி நல்லாயிருக்கும், என்னை சார்ந்தவங்க நல்லா இருக்கும் சார். தொடர்ந்து இந்த கலந்தாய்வுக்கு வந்திருக்கீங்க. இந்த கலந்தாய்வு வந்து இந்த ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கு, ஏற்பாடுகள் எப்படி செஞ்சுட்டு இருக்காங்க, நீங்க கலந்தாய்வு நுழையும் பொழுது இந்த பதட்டங்கள் எப்படி இருந்தது, உங்க டாக்டர் வந்து போயிட்டு சூஸ் பண்றதுக்கான இந்த கைடன்ஸ் எல்லாம் வந்து அதிகாரிகள் கொடுத்தாங்களா, என்ன மாதிரியான கைடன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க? வரும்போது பதட்டத்தோட தான் வந்தோம் சார். என்னென்னங்கிறது தெரியாது, இது ஃபர்ஸ்ட்டுங்கனால தெரியாது. உள்ளே போனோம், ஒரு பெற்றோரோட வாங்க, ஒரு கேண்டிடேட்டு ப்ளஸ் பெற்றோர் மட்டும் வாங்கினாங்க. அந்தந்த நேம் பிரகாரம் கூப்பிட்டாங்க சார். உள்ளே போனோம், எல்லாமே செக்அப் பண்ணாங்க. ஓகே, எல்லாமே ஓகே ஆச்சு. நல்ல மார்க் எடுத்திருந்தது, ஓகே ஆச்சு. அடுத்த செகண்ட் அதுக்கு அரேஞ்ச்மெண்ட் கரெக்டாக வச்சிருக்காங்க சார். வரிசை பிரகாரம் கூப்பிட்றாங்க, பார்த்தாச்சு, டிக்கெட் அடிச்சாச்சு, டிஸ்பிளே வந்தாச்சு, சந்தோஷத்தோட வெளியே வந்தாச்சு. ஓகே, மிக்க நன்றி விக்னேஷ். ஒரு முதல் தலைமுறை மருத்துவ மாணவியோட அப்பாவோட சந்தோஷமான ஒரு செய்தியை பார்த்தோம். ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துலாம். வணக்கம், இது ஜெயா+ வழிகாட்டு நிகழ்ச்சி. யார் எங்க இருந்து பேசுறீங்க? மலர்விழி துறையூர்ல இருந்து பேசுறேன். மலர்விழி, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சார் இருக்காங்கம்மா. என்னோட கட் ஆஃப் குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன், சொல்லுமா. என்னோட கட் ஆஃப் 197.25 சார். நாங்க எம்டிசி கேட்டகரியில வரோம். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்குமா? சனிக்கிழமை கவுன்சிலிங் கூப்பிட்டுருக்காங்க. சனிக்கிழமை கூப்பிட்டுருக்காங்களாமா? அதாம்மா, கொஞ்சம் அந்த வாய்ப்பு கொஞ்சம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா நிச்சயமா 197.25 எடுத்திருக்கீங்க, நிச்சயமா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதுமா. ஓகேம்மா, உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா சார் சொல்றாங்க. ஜெயா+ சார்பின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சார், இப்போ நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அந்த பேஷன்ஸ் ஃப்ளோ, அதை பத்தி எல்லாம் பார்த்தோம். அதையும் தாண்டி இந்த மருத்துவ மாணவர்கள் மருத்துவம் முடிச்சதுக்கு அப்புறம், MBBS கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன விதமான பட்டமேற்பட்ட மருத்துவ படிப்புகள்லாம் இருக்கு, MD கோர்சஸ் என்னென்னலாம் இருக்கு தமிழ்நாட்டில்? பார்த்தீங்கன்னா MBBS கோர்ஸ் படித்து முடித்த பிற்பாடு நிச்சயமாக பட்ட மேற்படிப்பு படித்தே ஆக வேண்டும். அதுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமா கோர்ஸ் என்று 2 ஆண்டு டிப்ளமா கோர்ஸ் இருக்கிறது. அது மெடிசின் சார்ந்த துறையும் சர்ஜிக்கல் துறை ரெண்டு பிரிவாக இருக்கிறது. MBBS படிக்கும்போது மெடிசின் சரியும் சர்ஜிக்கல் சேர்ந்து படிக்கிறாங்க. அது MBBSக்கு மேற்கொண்டு பிரிக்கும்போது 2 பிரிவாக பிரிகிறது. ஒன்று மருத்துவம் சார்ந்த படிப்பு, இன்னொன்று அறுவை சிகிச்சை சார்ந்த படிப்பு. இதில் 2 ஆண்டு டிப்ளமோ கோர்ஸ் இருக்கிறது, பல டிப்ளமோ கோர்ஸ் இருக்கிறது. அது முடித்து விட்டு இல்லை ஸ்ட்ரெயிட்டாகவே கூட பிஜி கோர்ஸ் போகலாம். அது 3 ஆண்டு பிஜி கோர்ஸ். MDங்கிறது 3 ஆண்டு, MS என்பது 3 ஆண்டு. அதுமாரி படிக்க வேண்டும். அதுக்கு மேற்கொண்டு கூட MD MS-ஓட 10வது இப்பொழுதெல்லாம் அதுக்கு மேலே சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இருக்கிறது. MD படித்து விட்ட பிற்பாடு பின்னாடி 3 ஆண்டு DM கோர்ஸ் என்று இருக்கிறது. ஹார்ட்டை பற்றியோ மூளையை பற்றியோ கிட்னியை பற்றியோ தனியாக ஸ்பெஷலைஸ் பண்ணுவதற்கு DM கோர்ஸ் இருக்கிறது. அதேமாரி MSக்கு மேற்கொண்டு அறுவை சிகிச்சை துறையில் MCH என்ற 3 ஆண்டு பட்டப்படிப்பு இருக்கிறது. அதுவும் சேர்ந்து படிக்கலாம். அது ஹார்ட்டுக்கு தனியாக படிக்கிறது, மூளைக்கு தனியாக அறுவை சிகிச்சை பண்ணுவது, கிட்னி யூராலஜி கிட்னி சர்ஜரி பண்ணுவது, இது போன்ற கோர்ஸ் இருக்கிறது. அதனால MBBS படித்த இப்போது சேர்ந்த மாணவர்கள் இது மட்டும் நல்லா படித்து மார்க் வாங்கிவிட்டோம், பெருமையாக தான் இருக்கிறது, சந்தோஷம் தான் பட வேண்டும். ஆனால் இப்போதுதான் முதல் கட்டப்படியாக மருத்துவக் கல்லூரியிலே ஆரம்பிக்கிறார்கள். தமிழக அரசு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள்
இந்தியாவிலேயே தமிழகத்தான் முதல் மாநிலமாக கொண்டாட வேண்டும். அதிலும் பர்டிகுலர்லி குறிப்பாக மருத்துவத்துறையிலும் கல்வித்துறையிலுமே கொண்டாட வேண்டும் என்று விருப்பப்படுகிறார்கள். அதைப்படி எல்லாமே வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது இப்பொழுது சேர்ந்த மாணவர்கள் எல்லாம் கூட இதே மாதிரி எம்பிபிஎஸ்லையும் நல்லா படித்து விட்டு மேலே பட்டமேற்படிப்பு எம்டிஓ எம்எஸ்ஓ படித்து அதுக்கு மேற்கொண்டு டிஎம் எம்சிஹெச் போன்ற பட்டமேற்படிப்பு படித்துவிட்டு அயல்நாடுக்கு செல்லாமல் தமிழகத்திலே இந்தியாவிலேயே பல கிராமப்புறத்திலே மருத்துவ சேவைகள் கம்மியாக இருக்கும் இடத்துக்கு சென்று இந்த துறை சேவை பண்ணுகிற துறை. ஸோ மக்களுக்காக நாம் சேவை செய்ய வேண்டும். சேவை செய்தால் நிச்சயமாக நம்மளுக்கு தேவையான பணம் நிச்சயமாக கிடைக்கும். ஸோ அந்த சேவை பண்ண வேண்டும். அந்த மக்கள் நோயற்ற வாழ்வோடு இருக்க வேண்டும். அதுக்காக தான் தமிழக அரசும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்களும் இவ்வளவு பாடுபட்டு ஆண்டுதோறும் ஒரு புதிய மருத்துவக் கல்லூரி ஒரு மாவட்டத்தில் ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆரம்பித்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் மாவட்ட மருத்துவமனையிலையும் அப்கிரேட் பண்ணி மருத்துவக் கல்லூரிக்கு இணையாக அந்த லேபரட்டரி எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் இதுமாரி நிச்சயம் பண்ணுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். மருத்துவ கலந்தாய்வு நடைபெற இடத்துல நம்மளோட ஜெயா டிவியின் செய்தியாளர் விக்னேஷ் அங்க இருக்காங்க. அங்க ஒரு மாணவி இருக்காங்க, அவங்களோட கருத்து தெரிவிக்கிறாங்க. அது என்னன்னு இப்ப நம்ம கேட்கலாம். விக்னேஷ், அங்க ஒரு மாணவி இருக்காங்க, அவங்களோட கருத்து சொல்லுங்க. கலந்தக்கூடிய மாணவ மாணவிகள் தொடர்ந்து கலந்தாய்வுல நிச்சயமா பிரார்த்தனா சொல்லுங்க, இந்த கலந்தாய்வில் நீங்கள் கலந்துட்டு இருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எந்தமான ஃபெசிலிட்டிஸ்லாம் இங்கே செஞ்சு கொடுத்துருக்காங்க? உங்களுடைய பள்ளி வாழ்க்கை எப்படி இருந்தது? எப்படி மதிப்பெண் வாங்கினீங்க? இதுக்கு உங்களுடைய பெற்றோர்கள் எவ்வளோ உறுதுணையாக இருந்தாங்க? இப்போ நீங்கள் ஒரு முதல் தலைமுறை டாக்டர் ஆக போகிறீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். என்னோட நேட்டிவ் பிளேஸில் எனக்கு சீட் கிடச்சிருக்கு. அது ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். அது ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஆனால் அம்மாவோட ஆட்சி பீரியடில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் மூலமாக, நல்ல லேப்டாப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் மூலமாக நிறைய பேர் நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கி இப்போ எல்லாருமே எம்பிபிஎஸ் சீட் வாங்குறதுக்கு தகுதி பெறுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதனால் என்னோட பேரண்ட்ஸ்க்கும் முதலமைச்சர் அம்மாவுக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கோபால், மருத்துவ மாணவியோட ஒரு சந்தோஷமான செய்தியை கேட்டோம். இப்ப சார் ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துலாம். வணக்கம், இது ஜெயா பிளஸ் வழிகாட்டி நிகழ்ச்சி. யாருங்க என்று பேசுறீங்க? ஓகே, காலர் லைன் இல்லை சார். இப்போ நம்ம மாணவர்கள் எம்பிபிஎஸ் முடிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன விதமான பட்ட மேற்படிப்புகள் இருக்கு அப்படின்றத பத்திலாம் சொன்னீங்க. அதே மாதிரி இப்போ மக்களுக்கு மருத்துவ சேவை நிறைய கிடைக்கணுன்றதுக்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் ஆட்சியில் தொடங்கப்பட்ட பல்வேறு விதமான நல்ல திட்டங்கள்லாம் இருக்கு. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த ஒரு மொபைல் மருத்துவ வசதின்னு சொல்லக்கூடிய அந்த மருத்துவ வாகனம் கிராமப்புறங்களுக்கே சென்று அவங்களுக்கான சிகிச்சை வழங்குது. அதை பத்தி சொல்லுங்களேன். கிராமப்புறத்திலே மலைவாழ் பகுதியிலே மருத்துவமனைக்கு செல்வதற்கு கஷ்டப்படும் ஏழை எளிய மக்களுக்கு வண்டி வாகன வசதி இல்லாதவர்களுக்காக அவர்கள் மருத்துவமனை நாடி வருவதற்கு யோசிப்பார்கள். இன்றைக்கு செல்லலாம், நாளைக்கு செல்லலாம் என்று தள்ளி வச்சே கொண்டு இருப்பாங்க. அது மாதிரி இருப்பதற்காக தமிழக அரசு இந்த மொபைல் ட்ரீட்மெண்ட் மொபைல் ஹாஸ்பிட்டல் என்று ஆரம்பிச்சிருக்கார்கள். ஹாஸ்பிட்டல் ஆன் வீல்ஸ். அப்பொழுது என்னன்னா இந்த ஆம்புலன்ஸில் டாக்டர்ஸ், செவிலியர்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நேராக அந்த கிராமத்துக்கு சென்று நோயாளிகளை வீட்டு வாசலிலே அவங்களை ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அந்த நோயாளிகள் வயது முதிர்ந்தவர்கள், தூக்கிட்டு வர முடியாத ஆம்புலன்ஸ் வசதி இல்லாதவர்களுக்கு அந்த கிராமப்புறத்தில் அவங்க வீட்டு வாசலிலே இந்த ட்ரீட்மெண்ட் செய்யப்பட முடிகிறது. அங்கே அவர்களுக்கு ஊசி போடப்படுகிறது, மாத்திரை மருந்துகள் வழங்கப்படுகிறது. ஸோ அதனால் நிறைய மக்கள் வர முடியலன்னா கூட நம்ம மருந்தகமே மருந்து ஹாஸ்பிட்டலே அவங்க வீட்டுக்கு செல்கிறது. ஸோ இதுமாரி அரிய திட்டத்தை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஆரம்பிக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. பின்தங்கிய மாவட்டங்களிலே தூரமாக இருக்கிற கிராமத்திலே இந்த வர முடியாத நோயாளிகள் வர முடியாத இடத்துக்கெல்லாம் இந்த மொபைல் ஹாஸ்பிட்டல் நிறைய நிச்சயமாக நன்றாக சேவை புரிந்து வருகிறது. ஓகே சார், தொடர்ந்து பேச ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், இது ஜெயா பிளஸ் வழிகாட்டி நிகழ்ச்சி. யாருங்க இருந்து பேசுறீங்க? சார், நான் நாமக்கல் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் சார். உங்க பேர் சொல்லுங்க சார். என் பேர் சார் சாமிநாதன். என் சன் சார் கார்த்திக். ஓகே. எஸ்சி கோட்டாவில் இருக்கா சார், எஸ்சிஏ. ஓகே. உங்க கேள்வி, உங்க எத்தனை மார்க்ன்றது சொல்லுங்க. மார்க் வாங்கிருக்கு. எவ்வளவு? 190 191.75. 191.75. ஓகே. கொஞ்சம் மார்க் கொஞ்சம் கம்மியா தான் இருக்குதுங்க. எஸ்சிஏ கேட்டகரின்னு சொல்றீங்க. கொஞ்சம் கடைசி கவுன்சிலிங் என்னைக்கு கூப்பிட்டுருக்காங்க சார் உங்களுக்கு? சார் 22 டேட்ஸ். ஆமா, அதனால கொஞ்சம் வாய்ப்பு கொஞ்சம் இருக்கிறது. கொஞ்சம் பொறுத்து பார்க்க வேண்டுங்க. ஏன்னா மார்க் கொஞ்சம் கம்மியா இருக்குது. 75 இடத்துல வருது சார் ரேங்க் பட்டியல்ல. எவ்வளவு வருது? 75 ரேங்க் பட்டியல்ல 75 வருது. கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதுங்க, உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதுங்க.
ஓகே, உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதா சார் சொல்றாங்க. அதுக்கு ஜெயா பிளஸின் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சார், இப்போ வந்து நம்ம கோர்சஸ் பற்றி பேசிட்டு இருந்தோம், பலவிதமான அட்வான்ஸ்மெண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றிலாம் இருக்கிறத பற்றி பேசிட்டு இருந்தோம். அதே மாதிரி இந்த முதியோர்களுக்கான சிகிச்சை முறைகள் இப்போ வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப ஒரு அவசியமான விஷயமா இருக்கு. அதை பற்றி சொல்லுங்களேன். ஆமாம், முதியோர் வந்து பார்க்கும்பொழுது இப்பொழுது இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே முதியோர்கள் வந்து அதிக வாழும் நாடாக 2வது நாடாக இருக்கிறது. உலகத்தில் 2வது நாடாக இந்தியா வந்து முதியோர்களுக்காக இருக்கிறது. ஆனால் இந்தியாவில் பல மாநிலங்கள் இருந்தால் கூட தமிழகம் தான் முன்னோடியாக இந்த முதியோருக்கான சிறப்பு துறையை ஆரம்பித்து செயல்பட்டு கொண்டு வருகிறது. இப்பொழுது சென்னை மருத்துவக் கல்லூரியிலே அந்த முதியோருக்கான பட்ட மேற்படிப்பும் இருக்கிறது. MBBS முடித்த பிற்பாடு MD ஜீரியாட்ரிக்ஸ் என்ற ஒரு 3 ஆண்டு பட்ட மேற்படிப்பும் இருக்கிறது. இந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் GH ஹாஸ்பிட்டலில் ட்ரைனிங் சென்டர், WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரெகனைஸ் பண்ண ஒரு ட்ரைனிங் சென்டரும் இருக்கிறது. இந்தியா மூலம் உள்ள டாக்டர்ஸ் வந்து இங்கே வந்து ட்ரெயின் ஆகிட்டு போகலாம் அந்த ஜீரியாட்ரிக்ஸ் துறையில். அதேமாதிரி இந்த ஜீரியாட்ரிக்ஸ் துறையில் தனியாக இன்டென்சிவ் கேர் வார்டு இருக்கிறது. ஏன்னா பொதுவாக இன்டென்சிவ் கேர் வார்டு வாங்கும்போது சின்ன யங்ஸ்டர்ஸ்க்கு ப்ரியாரிட்டி கொடுத்து யங்ஸ்டர்ஸை காப்பாற்ற வேண்டும், அதனால சொல்லிட்டு அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால ஜீரியாட்ரிக் துறையிலேயே தனியாக ஒரு இன்டென்சிவ் கேர் அதி தீவிர சிகிச்சை பிரிவு, ஒரு 7 படுக்கை கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவு 2 ஆண்டுகள் முன்னாக செயல்பட்டு வருகிறது. இப்பொழுது அங்கே தனியாக ஒரு ட்ரைனிங் சென்டரும் GHல வந்து ஜீரியாட்ரிக் துறைக்காக ஒரு ட்ரைனிங் சென்டரும் நிறுவப்பட்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டத்திலும் வரும் மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் அங்கே ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஜீரியாட்ரிக்ஸ் பாப்புலேஷன் என்பது வளர்ந்து கொண்டு வரும் பாப்புலேஷன். இப்பொழுது வந்து நம்ம கல்வியாலையும் சரி, ஆரோக்கிய நம்ம வேக்சினேஷன், நல்ல நியூட்ரிஷன் சாப்பிடுவதால தமிழக அரசின் நடவடிக்கையின் காரணமாக நம்ம லைஃப் ஸ்பேன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறது. சுதந்திரம் வரும்பொழுது 47-48 வயது தான் ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் ஆயிருந்தது. ஆனால் இன்றைக்கு 68 ஆகிவிட்டது. இன்றைக்கு 80-90 வயது உள்ள முதியோர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். அதனால அந்த முதியோர்களை கவனிக்க வேண்டும் என்பதற்காக தமிழக அரசு வந்து மற்ற மருத்துவக் கல்லூரியெல்லாம் கூட இது மாதிரி ஜீரியாட்ரிக்ஸ் ஆரம்பிக்கப்பட்டு சேலம் மருத்துவக் கல்லூரி, தேனி மருத்துவக் கல்லூரி, அதுமாரி இப்போ மாண்புமிகு தமிழக முதலமைச்சரின் அறிவுரைப்படி ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரியிலுமே இந்த ஜீரியாட்ரிக்ஸ் துறை ஆரம்பிக்க வேண்டும் என்று முனைப்பட்டு இப்போ ஆரம்பிக்கப்பட்டு வருகிறது. ஓகே சார், அதுமாதிரி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் தீவிர நடக்கையில வந்து சென்னை வந்து ஒரு நம்ம நாட்டோட மருத்துவ தலைமையகமாக்கணும் அப்படின்றது அவங்களோட ஒரு முக்கியமான கனவு. அந்த வகையில் இப்போ புதுசா நம்ம சென்னையில தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவம் சார்ந்த கோர்சஸ் என்னன்னு சொல்லுங்க சார். இப்போ ஸ்பீச் தெரப்பி ஆகட்டும், இப்போ ரேடியாலஜி ஆகட்டும், அதை பத்தி சொல்லுங்களேன். மருத்துவம் சம்பந்தப்பட்ட கோர்ஸ் பார்க்கும்போது போன்ற ஆண்டு வந்து பார்க்கும்போது இப்போ கல்லீரல் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உணவு அதிகம் சாப்பிடுவதால இப்போ நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அதிகமாக வருது என்று கூறுகிறார்கள். அதில் வந்து ஒன்று வந்து இந்த லிவர் டிசீஸும் வந்துட்டு இருக்கிறது. இந்த லிவருக்காக தனியாக பட்ட மேற்படிப்பு MDக்கு மேற்கொண்டு DM ஹெப்படாலஜி என்ற ஒரு புதிய கோர்ஸ் வந்து இந்தியாவில் கிட்டத்தட்ட 365 மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றன. அதில் 4வது கல்லூரியாக சென்னை மருத்துவக் கல்லூரியில் இந்த DM ஹெப்படாலஜி கோர்ஸ் ஆரம்பிக்கப்பட்டு வருகிறது. அதேமாரி அதர் மெடிக்கல் கோர்ஸ் இல்லாமல் மற்ற கோர்ஸில் பார்த்தீங்கன்னா BASLP என்ற ஒரு கோர்ஸ், பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி ஸ்பீச் லேர்னிங் பெத்தாலஜி என்ற ஒரு 4 ஆண்டு கோர்ஸ் வந்து இது வந்து காது கேளாதோர், வாய் சரியா பேச முடியாதவர்கள் இந்தியாவில் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 1.5% சரியா காது கேட்கவில்லை என்று கூறுகிறார்கள் ஆய்வில். அப்படி இருக்கும்பொழுது நிறைய பேருக்கு வந்து இந்த ENT டாக்டரும் ட்ரீட் பண்றாங்க. ENT டாக்டருக்கு சப்போர்ட்டிவா அந்த ஆடியாலஜி ஸ்பீச் லேர்னிங் டிபார்ட்மெண்ட் என்று ஒரு இருக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 ஆண்டு படித்தவர்கள் வந்து அந்த காது கேளாதவர்களுக்கு செக் பண்ணுவது, அதுமாரி பேச சரியா திக்குவாய் அதுமாரி பேச முடியாதவர்களுக்கு வாய்ஸ் செக் பண்றது, ஸ்பீச் தெரப்பி சொல்லிக் கொடுப்பது போன்ற புதிய கோர்ஸ் வந்து இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் முதல் முறையாக மாநில அரசு ஆரம்பிக்கப்பட்டு இந்த கோர்ஸ் நடந்து கொண்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் BSc ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னாலஜி என்று இந்த ரேடியோ டயக்னோசிஸ் டிபார்ட்மெண்ட்னா எக்ஸ்ரே, CT ஸ்கேன், அல்ட்ராசோனோகிராம்லாம் எடுக்கிறாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்ல இவங்க டெக்னாலஜிஸ்டா அந்த மிஷின் சர்வீஸ் பண்ணுவதற்காக ஒரு 3 ஆண்டு பட்ட படிப்பு ஒரு 3 ஆண்டு காலமாக ஆரம்பிக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. அதேமாதிரி BSc ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி. தெரப்பி என்பது இந்த கேன்சரில் ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறார்கள். நார்மலாக கரண்ட் கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க காமன் மேக்கரில். அந்த ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மிஷின்ஸ் எல்லாம் அது சர்வீஸ் பண்ணுவது, அதுக்காக தனியாக ஒரு 3 ஆண்டு கோர்ஸ் வந்து ரேடியோ டயக்னோஸ் டெக்னாலஜி என்ற கோர்ஸ் ஆரம்பிக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. ஓகே சார், காலர் இருக்காங்க பார்த்துலாம். வணக்கம், இது ஜெயா பிளஸின் வழிகாட்டு நிகழ்ச்சி. யார் எங்கேருந்து பேசுறீங்க? திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் கிராமம் ஜெயஸ்ரீங்க. ஜெயஸ்ரீ, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்கம்மா. சார் இருக்காங்க. நீங்க டிவி பார்த்து பேசாதீங்கம்மா, போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க ப்ளீஸ். 196 என் பொண்ணுது கட் ஆஃப்ங்க. MBC கோட்டா MBBS கிடைக்குங்களா? 196 அம்மா. ஆமாங்க. 196 அந்த பார்டர் ஏரியால வருதுமா. கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கணும். கிடைக்கிறது கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா 196 கொஞ்சம் மார்க் கம்மி, கொஞ்சம் கடைசி லெவலில் கிடைக்குமா உங்களுக்கு.
ஓகே சார். இப்போ அதுக்கப்புறம் கலந்தாய்வுக்கு வர மாணவர்கள் வந்து பொதுவாக வந்து மருத்துவம் சார்ந்த எம்பிபிஎஸ் அந்த மாதிரியான கோர்சஸ் எடுப்பாங்க. அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த பல் மருத்துவ படிப்புகள், அதுக்கு எத்தனை சீட்ஸ் இருக்கு, அதை பற்றி சொல்லுங்களேன். அரசு மருத்துவக் கல்லூரி வந்து சென்னையில் ஒரு நமது மெட்ராஸ் டென்டல் காலேஜ் என்று ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி இருக்கிறது. இங்கே 100 சீட்ஸ் உள்ளது. இங்கே 100 மாணவ மாணவிகள் சேரலாம். இது ரொம்ப பழமையான கல்லூரி. இந்தியாவிலேயே ஒரு பெரிய தலை சிறந்த பல் மருத்துவக் கல்லூரி இது. தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான நோயாளிகள் இந்த புறநோயில் கொண்டு வரைகிறாங்க. இது பலதரப்பட்ட ஸ்பெஷலிஸ்ட் எல்லா அந்த பிரான்ச்சஸ் இருக்குது. பிடிஎஸ் முடித்த பிற்பாடு எம்டிஎஸ். ஸோ அனைத்து பிரான்ச்சஸுமே இந்த சென்னை பல் மருத்துவக் கல்லூரியிலே இருக்கிறது. ஸோ இந்த கல்லூரியிலே 100 மாணவர்கள் சேரலாம். அது மட்டுமல்லாமல் தனியார் மருத்துவக் கல்லூரியில் தனியார் பல் மருத்துவக் கல்லூரியும் இருக்கின்றது. அந்த செல்ஃப் ஃபைனான்சிங் டென்டல் காலேஜிலையும் இந்த கலந்தாய்வு மூலமாக நீங்க சேர்ந்து படிக்கலாம். ஓகே சார். அதே மாதிரி இப்போ மருத்துவத்துறைன்னு அப்படின்னு வர்ற மாணவர்கள் பொதுவாக வந்துட்டு எம்பிபிஎஸ், பிடிஎஸ், இப்போ மருத்துவர்கள் இல்லை பல் மருத்துவர்கள், அதை தாண்டி வேற என்னென்ன விதமான அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ் இப்போ இளங்கலை சார்ந்த படிப்புகள் மருத்துவத்துறை சம்பந்தமா இருக்கு? நிச்சயமாக இருக்கிறது. மருத்துவம் சேர்ந்து தான் படிக்கணும், பல் மருத்துவராக தான் இருக்கணும்னு கிடையாது. எல்லா கோர்ஸுமே இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து ஒரு டீம் ஒர்க்காக தான் எல்லா தொழிலுமே நடக்கிறது. ஸோ முன்பெல்லாம் பார்த்தா ஒரு லீடர் இருப்பாங்க, பாக்கி பேர் ஃபாலோவர்ஸ் மாதிரி. இப்போ வந்து எல்லாமே டீம் ஒர்க் இருக்கிறதால மருத்துவம் கிடைத்தால் ரொம்ப நல்லது, பல் மருத்துவம் கிடைத்தால் நல்லது. அப்படி இல்லை என்றால் மற்ற கோர்ஸ் இருக்கிறது. இப்போது பார்த்தீங்கன்னா பிஃபார்ம் கோர்ஸ் இருக்குது, 4 ஆண்டு பிஃபார்ம் கோர்ஸ் இருக்கிறது. இது வந்து மருந்து ஆக்கியல் என்று சொல்கிறோம். இது வந்து என்னன்னா மேனுஃபேக்சரிங், மெடிசின்ஸ் மேனுஃபேக்சர் பண்றதுல போய் சேரலாம். இல்லை அனலைஸ் பண்ணி அந்த மருந்து வந்து கரெக்டாக இருக்கிறதா என்று அனலிட்டிக்கல் லேப்ல போய் ஒர்க் பண்ணலாம். ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸாக வரலாம். ஸோ இது மாதிரி கோர்ஸ் வந்து பிஃபார்ம் படித்து விட்டு வரலாம். மேலே எம்ஃபார்ம், பிஹெச்டி அது மாதிரி போய் படிக்கணும்னா திருப்பி ஆசிரியர்களாக நாம் வந்து இந்த கல்லூரியிலே பயில முடியும். ஃபார்ம் டி என்ற கோர்ஸ் ஒன்று இருக்கிறது. இதில் கிளினிக்கல் ஃபார்மசி என்று இது ஒன்று, அந்த கோர்ஸ் வந்து சில கல்லூரியிலே இருக்கிறது. அந்த கோர்ஸ் சேரலாம், அந்த ஃபார்மசி. ஓகே சார். இந்த கோர்சஸ் பத்தி தொடர்ந்து பேசுவோம். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், இது ஜெயாப்ளசன் வழிகாட்டி நிகழ்ச்சி. யாரங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ சார், நான் பழனிசாமி கௌதம் தாம்பரத்துல இருந்து பேசுறேன் சார். பழனிசாமி, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சார் இருக்காங்க. சார் சொல்லுங்க சார். நான் என் கட் ஆஃப் வந்து 198.5 சார். பிசி கோட்டா சார். நாளைக்கு காலையில கவுன்சிலிங் கூப்பிட்டுருக்காங்க சார். கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்குமா? உறுதியே கிடைக்கும். 198.5 பிசிக்கு நிச்சயமாக நாளைக்கு கிடைக்குங்க. அரசு மருத்துவக் கல்லூரியிலே நிச்சயமா கிடைக்கும். வாழ்த்துக்கள்ங்க. ஓகே, உங்களுக்கு அரசு மருத்துவக் கல்லூரியில இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சார் சொல்றாங்க. ஜெயபிளசன் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மருத்துவ கலந்தாய்வு நடக்கிற இடத்துல நமது ஜெயா டிவியின் செய்தியாளர் விக்னேஷ் இருக்காங்க. அங்க இருக்கிற ஒரு மாணவியோட தாயார் அவங்களோட கருத்தை சொல்றாங்க. என்னன்னு கேட்போம். விக்னேஷ் சொல்லுங்க, அந்த மாணவியோட தயார் என்ன ஃபீல் பண்றாங்க, அவங்க கிட்ட கேளுங்க. இந்தியாவில் கோபால், இந்தியாவில் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பு செலவுக்காக ஏறத்தாழ தங்களுடைய 30% வருமான பணத்தை வந்துட்டு கட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஆனாலும் கூட தமிழக முதலமைச்சர் அவர்கள் பள்ளிக்கல்வித்துறையில் செய்திருக்கிற பல்வேறு நலத்திட்ட உதவி காரணமாகவும் பல்வேறு சலுகைகள் காரணமாகவும் இங்கே வந்து பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுடைய பள்ளி கல்வி கட்டண செலவுகள் வந்துட்டு ரொம்ப குறைவாக இருக்கிறதா ஃபீல் பண்ணுறாங்க. தமிழக அரசினுடைய சலுகைகளை பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய மகள் வந்துட்டு எம்பிபிஎஸ் படிக்கிற அளவுக்கு உயர்ந்திருக்கிறத வந்து ரொம்ப பெருமிதமாக வந்து சொல்றதுக்காக நாமக்கல்ல இருந்து வந்திருக்காங்க. கலந்தாய்க்கு வந்திருக்கக்கூடிய ஒரு பெற்றோர்கள் இருக்காங்க. அவரோட பேசுவோம். மேடம் வணக்கம். உங்களுடைய மகள் வந்துட்டு எம்பிபிஎஸ் படிக்க வந்திருக்காங்க. தமிழக அரசு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வந்து கொடுத்துருக்காங்க. இலவச சைக்கிள் ஆகட்டும், இலவச சீருடைகள் ஆகட்டும், இலவச காலணிகள், இது போன்ற பல்வேறு நலத்திட்ட உதவி வந்து கிடைச்சிருக்காங்க. உங்களுடைய மகள் வந்து வாங்கிட்டாங்க. இதெல்லாம் பயன்படுத்தி எம்பிபிஎஸ் வந்து படிக்க வந்திருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வணக்கம் சார். என்னுடைய நான் நாமக்கலுக்கு அருகே உள்ள தொட்டியத்திலிருந்து வருகிறோம். நாங்கள் எங்கள் பொண்ணு வந்து எம்பிபிஎஸ் சீட் இன்னைக்கு வந்து 2வது நாள் கலந்தாய்வு திட்டத்தில் 198.75 கட் ஆஃப் மார்க் வாங்கி மதுரை மெடிக்கல் காலேஜை நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து 1-2 காரணம் கிடையாது. இப்போ பலவிதமான ஊக்குவிப்புகள் பள்ளி சார்பாகவும் மற்ற நபர்கள் சார்பாகவும் பலவித ஊக்குவிப்புகள் கிடைத்தாலும் தமிழக முதல்வர் அம்மா அவர்களுடைய ஊக்குவிப்பு இதில் மிகவும் அதிகமான பங்கு வகிக்கிறது. பள்ளிக்கல்வித்துறையின் மூலமாக அம்மா அவர்கள் மாணவர்களுக்கு பலவிதமான சலுகைகளையும் உதவிகளையும் வழங்கி வருவதால் இந்த ஆண்டு எம்பிபிஎஸ் கட் ஆஃப் மார்க் வந்து எல்லாத்துலேயுமே அதிகமாக இருக்குது. எல்லாரும் நல்ல 200க்கு 200 நிறைய மதிப்பெண்கள் நிறைய மாணவர்கள் பெற்றுள்ளார்கள். இதற்கு காரணம் அம்மாவினுடைய உதவி வந்து பெரும் பங்கு உள்ளது. இதில் இலவச மடிக்கணினி, இலவச சைக்கிள்,
இலவச புஸ்தகம் மற்றும் அடிப்படை தேவைகளுக்குண்டான அனைத்து வசதிகளையும் அம்மா அவர்கள் செய்து கொடுத்ததனால் மாணவர்கள் நிறைய மதிப்பெண்கள் பெற்று இந்த தடவை எம்பிபிஎஸ்க்கே நிறைய போட்டி இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னுடைய மகள் வந்து எங்கள் குடும்பத்தில் முதல் டாக்டர் என்பதில் சொல்லிக்கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதற்கு காரணம் தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் முக்கிய காரணமாக நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எங்கள் குடும்பத்துக்கு மட்டும் இல்லாமல் டாக்டர் தொழிலுங்கிறது மிக உன்னதமான உயரிய பணியாகும். இந்த பணி மூலமாக எங்கள் குடும்பத்துக்கு மட்டும் இல்லாமல் சமுதாயத்தில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு நல்லபடியாக நல்ல சேவை எங்கள் பொண்ணு செய்வாங்கிறதுல எங்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்குதுங்க. ஓகே, முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் பல்வேறு நல உதவிகள், மாணவர்களுக்கான நல உதவிகளை பயன்படுத்தி ஒரு மாணவி மருத்துவ மாணவியா இருக்காங்க. ஒரு மருத்துவக் கல்லூரியில் உங்களுக்கு இடமும் கிடைச்சிருக்கு. அவங்க ஒரு தலை சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு ஜெயா பிளஸின் சார்பின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வணக்கம், இது ஜெயா பிளஸின் வழிகாட்டு நிகழ்ச்சி. யார் எங்க பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க, எங்க பேசுறீங்க சார்? கோவிந்தராஜ் சார், கிருஷ்ணகிரி. உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க, சார் இருக்காங்க. சார், அக்காவோட பையன் ஜே அமித்ராஜ் சார். 197.75 சார் கட் ஆஃப் பிசி. 197.75 பிசி. ஆமா. என்னைக்கு கூப்பிட்டுருக்காங்க உங்களுக்கு கவுன்சிலிங்? நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க சார். நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க. இல்ல கிடைக்குங்க, நிச்சயமா சீட் கிடைக்கும் உங்களுக்கு. வாழ்த்துக்கள்ங்க. உங்களுக்கு நிச்சயமா மருத்துவ இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சார் சொல்லியிருக்காங்க. ஜெயா பிளஸ் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சார், இப்போ வந்து பிஜி கோர்சஸ், அதாவது அவங்களுக்கு வேற என்ன விதமான கோர்சஸ் இருக்குன்றத பத்தி, அதாவது எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் தவிர்த்து நீங்க பிஃபார்ம் எம்ஃபார்ம் பத்தி பிஃபார்ம் பத்தி சொல்லிட்டு இருந்தோம். அது இல்லாம பிஎஸ்சி நர்சிங் என்ற ஒரு 4 ஆண்டு படிப்பு இருக்கிறது. பிஎஸ்சி நர்சிங் வந்து 4 அரசு கல்லூரியில் இருக்கின்றன. சென்னை மருத்துவக் கல்லூரி, செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி, மதுரை மருத்துவக் கல்லூரி, சேலம் மருத்துவக் கல்லூரியிலே பிஎஸ்சி நர்சிங் சீட் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு 165 தனியார் நர்சிங் கல்லூரியிலே பிஎஸ்சி நர்சிங் சீட் இருக்கிறது. அதே மாதிரி பிஎஸ்சி முடித்து விட்டு எம்எஸ்சி படிக்கலாம். எம்எஸ்சி முடிச்சு பிஹெச்டி பண்றாங்க. ஸோ இது மாதிரி நர்சிங் பிரான்ச்லையும் செல்லலாம். அது மட்டுமல்லாமல் பிசியோதெரப்பி என்பது ஒரு முக்கியமானது. இப்போ பொதுவாக உங்களுக்கு ஆர்த்தோ போன் ஃப்ராக்சர் ஆனாலும் சரி, நரம்பு டிசீஸ் ஆனாலும் சரி, ஸோ அது மாதிரி இருக்கும்போது பிசியோதெரப்பி செய்ய வேண்டும். ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் ட்ரீட் பண்ணிடுவாங்க. ட்ரீட் பண்ண பிற்பாடு நார்மல் லைஃப் வருவதற்கு அவர்கள் வந்து ஆக்டிவ் எக்ஸசைஸ், பாசிவ் எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி தருவதற்கு பிசியோதெரப்பி என்ற கோர்ஸ் இருக்குது. 4 ஆண்டு கோர்ஸ். அந்த கோர்ஸ் சேரலாம். இதுமாரி இல்லாமல் மட்டுமல்லாமல் லெபார்டரி டெக்னீஷியன்ஸ், இன்னும் அடுத்த கீழ் வரும்போது பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன்ஸ், அந்த பிளட் டெஸ்ட் பண்ணுவதற்கு முன்பு நான் சொன்ன மாதிரி இந்த ரேடியோ தெரப்பி, இது அனசீஷியா டெக்னீஷியன், ஆர்த்தோ டெக்னீஷியன்ஸ், அது மாதிரி பலதரப்பட்ட டெக்னீஷியன் கோர்ஸ் வந்து 2 ஆண்டு படிப்பும் ஓராண்டு படிப்பும் அரசு மருத்துவக் கல்லூரி அனைத்திலுமே இந்த கோர்ஸ் இருக்கிறது. ஸோ இது மாதிரி கோர்ஸ் சேர்ந்துபட்டு நம்ம மருத்துவமனையிலேயே பயின்று நோயாளிகள் நம்ம சேவை செய்யலாம். ஓகே சார், அது மாதிரி இப்ப மாணவர்கள் வந்து அரசு மருத்துவக் கல்லூரிகளையோ இல்ல அரசு பல் மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்காதவங்க சுயநிதி மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் சுயநிதி பல் மருத்துவக் கல்லூரிகள் எத்தனை இருக்கு, அதுல என்னென்ன சீட்ஸ் இருக்குன்னு பத்தி பேசலாம். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், இது ஜெயா பிளஸ் வழிகாட்டு நிகழ்ச்சி. யார் எங்க பேசுறீங்க? வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க பேசுறீங்க? காலர் இல்ல, நீங்க அந்த கோர்சஸ் பத்தி சொல்லுங்க சார். ஸோ செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் காலேஜஸ் வந்து கிட்டத்தட்ட 13 செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கிறது. ஸோ இந்த மெடிக்கல் காலேஜஸ்லாம் இதே எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே தான் செயல்பட்டு கொண்டு வருகிறது. ஸோ அது பரீட்சை எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அரசு மருத்துவக் கல்லூரியில் எப்படி பரீட்சை சிஸ்டம் வச்சிருக்கோமோ அதே கொஸ்டின் பேப்பர் தான் அவங்களுக்கும் போகிறது. ஸோ இந்த மருத்துவக் கல்லூரியில் வந்து கிட்டத்தட்ட 65% சீட் வந்து அங்கே அரசு மருத்துவக் கல்லூரி அரசுக்கு நம்ம அவங்க கொடுத்துட்றாங்க. அப்போ இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் மேலே ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ்லாம் ஃபில்அப் பண்ண பிற்பாடு இந்த செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்லையும் அலாட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த தனியார் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தும் நம்ம பயிலலாம். தனியார் மருத்துவக் கல்லூரி இருக்கும்போது இந்த ஃபீஸ் கூட இருக்கும். நம்ம கவர்மெண்ட் காலேஜ் இருக்க ஃபீஸோடு அங்கே கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஸோ இங்கே கிடைக்காதவங்க அந்த கல்லூரியில் சேர்ந்து பயிலலாம். அங்கே நன்றாக படித்து விட்டு கூட எம்டி வந்து நல்லா படிச்சு மார்க் வாங்கினாங்கன்னா பட்ட மேற்படிப்புக்கு திருப்பி அரசு மருத்துவக் கல்லூரியிலே சேர வாய்ப்பு இருக்கிறது. ஓகே சார், ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், இது ஜெயா பிளஸ் வழிகாட்டு நிகழ்ச்சி. யார் எங்க பேசுறீங்க? நான் கீர்த்தனா, விழுப்புரத்துல இருந்து பேசுறேன். கீர்த்தனா, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சார் இருக்காங்கம்மா. என்னோட கட் ஆஃப் வந்து 191.75. நான் பிசி கோட்டா. எனக்கு பிடிஎஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா? இல்லம்மா, 191.75 கொஞ்சம் மார்க் கம்மிமா பிசி கோட்டாக்கு. ஏன்னா மெடிக்கல் கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் 100 சீட்டு தான் இருக்குது. 100 சீட்ல வந்து நம்ம இந்த ஓசி பிசி எல்லாம் பிரிக்கும் போது உங்களுக்கு அந்த கோட்டா வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா தனியார் செல்ஃப் ஃபைனான்சிங் டென்டல் காலேஜ்ல நிச்சயமா கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி சார், இப்போ நீங்கள் நம்ம கோர்சஸ் பற்றி பேசிட்டு இருக்கும்போது சர்டிஃபிகேட் கோர்சஸ், அந்த சான்றிதழ் படிப்புகள் என்னென்னலாம் இருக்கு இந்த மருத்துவக் கல்லூரிகள், அதை பற்றி சொல்லுங்களேன். அதான் இந்த டிப்ளமோ கோர்ஸுங்க, சர்டிஃபிகேட் கோர்ஸுங்க இருக்கு. அந்த 2 ஆண்டு ஓராண்டு சர்டிஃபிகேட் கோர்ஸ்லேயே சிலது 2 ஆண்டு இருக்குது, ஓராண்டு இருக்கிறது. இந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் பார்க்கும்போது அனசீஷியா டெக்னீஷியன் என்று இருக்கிறார்கள். அதுமாதிரி தியேட்டர் டெக்னீஷியன் இருக்காங்க. அதுமாதிரி ஆர்த்தோக்கு இந்த பிளாஸ்டர் டெக்னீஷியன் இருக்கிறார்கள்.
அது மாதிரி ஒரு துறையிலையும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி டெக்னீஷியன் கோர்ஸ் இருக்கிறது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த எம்பிபிஎஸ் முடிச்ச பிற்பாடு பேராமெடிக்கல்னு சொல்லிட்டு இந்த பிஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், பிசியோதெரப்பி எல்லாம் கலந்தாய்வு முடித்த பிற்பாடு இந்த அப்ளிகேஷனுக்கு தரப்படும். ஸோ இது மாதிரி கோர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட அந்த 2 ஆண்டு ஓராண்டு டெக்னீஷியன்ஸ் கோர்ஸில் இருக்கிறது அரசு மருத்துவக் கல்லூரியிலே. இது ரொம்ப ஃபீஸ் ரொம்ப கம்மி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அரசு மருத்துவக் கல்லூரியை பயிலுவதால் அவங்களுக்கு உடனே வாய்ப்பு இருக்குது. இப்போ ஹார்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இசிஜி டெக்னீஷியன் இருக்காங்க, அப்புறம் எக்கோ கார்டியோகிராம், எக்கோ எடுப்பதற்கு எக்கோ டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்களாம் முடித்த பிற்பாடு உடனே வேலை கிடைத்து விடுகிறது. ஏன்னா இப்போ தனியார் துறையிலே நிறைய மருத்துவமனையில் இருக்கின்றன. அனைத்து மருத்துவமனையிலும் இதுமாதிரி குவாலிஃபைடு டெக்னீஷியன்ஸ் வேணும் அவங்களுக்கு. ஸோ இசிஜி எடுப்பதற்கு குவாலிஃபைட் பர்சன்ஸ் வேணும், எக்கோ எடுப்பதற்கு குவாலிஃபைட் பர்சன் வேணும். ஸோ இங்கே அரசு மருத்துவக் கல்லூரியிலே இந்த எக்கோ டெக்னீஷியன் முடித்தவங்க, இசிஜி டெக்னீஷியன் முடித்தவங்கலாம் உடனே அவங்களுக்கு தனியார் துறையிலே ஒரு நல்ல மீடியம் அளவு சம்பளம் வந்து உடனே வேலை கிடைக்கிறது. ஸோ இது மாதிரி பல 20க்கும் மேற்பட்ட டெக்னீஷியன் கோர்ஸ் இருக்குது. அதிலே அவங்க சேர்ந்து படிக்கலாம். ஓகே சார். அதே மாதிரி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் அந்த விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் செய்யப்பட்ட ஒரு ரொம்ப வந்து ஒரு ரேரான கேசஸ், அந்த மாதிரியான ஒரு நோயாளிகளுக்கான நோய்களை குணப்படுத்தினதை பற்றி சொல்லுங்களேன். முதலமைச்சர் விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழ் பார்க்கும்பொழுது நிறைய கேஸ் வந்து இது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஒரு முக்கியமான கேஸ் நிறைய பேர் தெரியறதுக்கு என்னவென்றால், கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம், போன ஆண்டு டிசம்பர் மாதம் கிட்டத்தட்ட 95 வயது உள்ள ஒரு முதியவர், அவருக்கு பிபி இருக்குதுன்னு செக் பண்ணி டாக்டர்ஸ் பிபி எங்க வெளியில கொடுத்துருக்காங்க. இந்த மருந்து மாத்திரை போட்டோன்னா அவர் எந்திரிச்சிருக்கார், படுக்கையிலேன்னு காலையில் எந்திரிச்சோன்னா அப்படியே கீழே விழுந்து இடுப்பு எலும்பு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. யூஸ்வலாக 95 வயது இருக்கும்பொழுது ஃப்ராக்சர் ஆயிடுச்சா என்ன பண்ணுவாங்க, 60 வயசானவங்க ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போனால் ஆப்ரேஷன் பண்ணால் பயப்படுத்துருவாங்க. அதனால் 95 வயது இருக்கிற பேஷண்ட்டு கூட ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு வந்து ஆப்ரேஷன் பண்ணி ஒரு வாரத்தில் அவரை நிற்க வச்சு நடக்க வச்சு அவர் வீட்டுக்கே திரும்பியாச்சுங்க. ஸோ இதுமாதிரி 95 வயதிலையுமே இடுப்பு உடைந்தால் கூட அரசு மருத்துவமனையில் நல்ல நவீன சிகிச்சை கொடுத்து ஒரு வாரத்துக்குள் வீட்டுக்கு செல்லலாம் என்று அனுப்பியிருக்கார்கள். அதேமாதிரி இன்னொன்று வந்து இந்த பேரலிசிஸ், திடீர்னு சில பேர் பேரலிசிஸ் வரும். ஸோ திடீர்னு பேரலிசிஸ் வந்ததுன்னா உடனே அருகில் அரசு மருத்துவம் ஜிஹெச் எடுத்துட்டு வரும்பொழுது ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க. ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது 2 காரணத்தில் பேரலிசிஸ் வரலாம். ஒன்று வந்து ரத்த அடைப்பு, ரத்த கிளாட்டால அடைப்பு ஏற்படலாம். இன்னொன்று ஹெமரேஜ், ப்ளீடிங் ஆகிறது. இந்த ப்ளீடிங் ஆகிறது உடனே நம்ம ட்ரீட் பண்ண முடியாது. இந்த ரத்த கிளாட்டா இருந்ததுன்னா ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள பேரலைஸ் ஆகி 3 மணி நேரத்துக்குள்ள வந்துட்டாங்கன்னா சிடி ஸ்கேன் எடுத்து கிளாட் இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா ஒரு 50,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு இன்ஜெக்ஷனை ஐவி நரம்பு மூலியம் போட்டவுடனே அந்த கிளாட்டை வந்து கரைத்து விடுகிறது. கரைத்து விட்டு 3வது நாள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அசைவு வந்து பேரலைஸ் ஆனவர்கள் வந்து ஒரு வாரத்திலேருந்து 10 நாளுக்குள்ள மீண்டும் நன்றாக நடந்து வீட்டுக்கு செல்கிறார்கள். ஆனால் 3 மணி நேரத்துக்குள்ள அந்த மருத்துவமனைக்கு வரும். இது வந்து இந்த முதலமைச்சர் விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இந்த விலை உயர்ந்த 50,000 ரூபாய் மருந்து ஊசியை போட்டு அது சரி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி ஒரு பேஷண்ட் வந்து தொண்டையில் வந்து ஆசிட் சாப்பிட்டு, பாய்சன் சாப்பிட்டு மருத்துவமனைக்கு சென்று தொண்டையிலே அடைப்பு ஏற்பட்டு அடிக்கடி கொலாப்ஸ் ஆகிட்டு இருந்தது. அப்போது நம்ம இஎன்டி துறை டிபார்ட்மெண்ட்ல வந்து பார்க்கும்பொழுது ஆர்டிஃபிஷியல் ஸ்டென்ட், ட்ரெக்கியல் ஸ்டென்ட் என்று ஒரு பிளாஸ்டிக் டைப்பான டியூபை போட்டு அவளை காப்பாற்றினார்கள். இதெல்லாம் அரசு துறையிலே முதன்முறையாக பண்ணுகிறது. இதெல்லாம் பண்ணுவதற்கு பெரிதும் உதவியானது நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இதுமாதிரி செயல்பட்டதால் தான் அதிக அளவு பணம் மருத்துவமனைக்கு வருகிறது. இந்த பணத்தின் மூலமாக அதிநவீன கருவிகளும் உபகரணங்களும் வாங்கிவிட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த சர்ஜிக்கல் டிஸ்போசபிள் ஐட்டம்ஸ், காஸ்ட்லி ஐட்டம்ஸ் கூட வாங்க முடிகிறது. அதனால வாங்கி அதுமாதிரி நல்ல காஸ்ட்லி ட்ரக்ஸ், எந்த மாதிரி லேட்டஸ்ட் ட்ரக்ஸ் இருக்குதோ அது மாதிரி பண்ணிட்டு நம்ம பேஷண்ட்ஸ் எல்லாம் காப்பாற்ற முடிகிறது. ஓகே சார், ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துலாம். வணக்கம், இது ஜெயா பிளஸன் வழிகாட்டி நிகழ்ச்சி. யார் எங்கேருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க சார். சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க? உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க சார். காலர் இல்லை. நீங்க அந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலமா பண்ண பல்வேறு ட்ரீட்மெண்ட் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, அதை பத்தி சொல்லுங்க சார். ஸோ அதுமாரி இதுமாரி பார்த்தீங்கன்னா இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடல் சம்பந்தப்பட்டத்தில் அந்த கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி, சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி துறையில் பார்க்கும்பொழுது பெரிய கட்டிகள் அது மாதிரி வருகிறது. அதேமாரி சில வாஸ்குலர் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஸ்கூலில் இருக்கும்பொழுது ஒரு மாணவன் வந்து விளையாடிட்டு இருக்கிறான். வெளியிலேருந்து இந்த பொக்லைன் வண்டி வந்து காம்பவுண்டை உடைத்து விட்டு ஒரு கிழவி இறந்து, வயதான முதியவர் லேடி இறந்துட்டுறாங்க. இந்த பையன் மேலே போய் காலில் வந்து கிரஷ் இன்ஜுரி ஆயிடுது. கிரஷ் இன்ஜுரியோடு இங்கே வராங்க. நம்ம ஜிஹெச் வரும்பொழுது செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கான கிராஃப்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா ஆகும் செலவானது. ஸோ இந்த முதலமைச்சர் விரிவான காப்பீடு திட்டம் இருக்கிறதால 1.5 லட்ச ரூபாய் உள்ள கிராஃப்ட்ஸை வந்து முற்றிலும் இலவசமாக போட்டு அந்த பேஷண்ட்டுக்கு வந்து காலுக்கு ஆப்ரேஷன் பண்ணி காலையும் காப்பாற்றி அந்த பையன் வந்து திருப்பி மீண்டும் நடந்து செல்வதற்கான ட்ரீட்மெண்ட் இங்கே கொடுக்கப்பட்டது.
ஸோ இது மாதிரி நவீன ட்ரீட்மெண்ட் எல்லாம் விலை உயர்ந்த பொருள்கள் வாங்கி செய்வதற்கு இந்த முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டம் செயல்படுகிறது. தமிழகம்தான் இந்தியாவிலேயே ஒரே மாநிலம் அனைத்து ட்ரீட்மெண்ட்டும் இலவசம். இங்கே ஹார்ட் ஆபரேஷன் ஜிஹெச்ல ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே இலவசமாக இருக்கிறது. ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியிலே லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அனைத்து ட்ரீட்மெண்ட்டுமே சர்ஜரி, இந்த ட்ரக்ஸ், இன்வெஸ்டிகேஷன் அனைத்துமே ட்ரீட்மெண்ட் வந்து இலவசமாகிறது. இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் இது மாதிரி முற்றிலும் இலவசமான ட்ரீட்மெண்ட் கொடுப்பது கிடையாது. ஸோ தமிழக அரசு தான் இது மாதிரி இலவசமான ட்ரீட்மெண்ட்டை வழங்கி கொண்டு வருகிறது. ஓகே சார். அதே மாதிரி இப்போ வந்து மருத்துவமனையில் இப்போ நோயாளிகளுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவர்களுக்கு தேவையான விஷயங்கள் பண்றதுல வந்து தமிழக அரசு முன்னோடியா இருக்கு. அதுல முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா வந்து இந்த அம்மா உணவகம். இது பற்றி பேசலாம். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், ஜெயா பிளஸன் வழிகாட்டி நிகழ்ச்சி. யாருங்க என்ன பேசுறீங்க? காரக்குடில இருந்து பேசுறேங்க. உங்க பேர் என்ன, கேள்வி என்னன்னு கேளுங்கம்மா. எங்க பேர் விஜயலட்சுமிங்க. எங்க பொண்ணு வந்து 195.5 வச்சிருக்குங்க. பிசிங்க வந்து சுயநிதி கோயில கிடைக்குமா எம்பிபிஎஸ்? சுயநிதி கல்லூரியில நிச்சயமா எம்பிபிஎஸ் கிடைக்குமா இப்ப உங்களுக்கு? ஓகேங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சார் சொல்லுவாங்க. ஜெயா பிளஸன் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப டீட்டெயிலாக கவுன்சிலிங் பற்றியும் அந்த மருத்துவமனைகள் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பற்றியும் அதில் இருக்கக்கூடிய கோர்சஸ்கள் பற்றியும் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க. மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். நேயர்களே, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். அந்த குறைவற்ற செல்வம் எல்லாருக்கும் கிடைக்கணுன்றதுக்காக தான் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 3வது முறையா வந்துட்டு பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் மருத்துவத்துறையில தமிழகம் பல விஷயங்கள்ல உயர்ந்திருக்கு. அதுவும் இல்லாம விக்னேஷ் நம்ம செய்தியாளர் நமக்காக பல விஷயங்கள் கொடுத்தார். அவருக்கும் ஜெயா பிளஸன் சார்பில் மனமார்ந்த நன்றிகள். இந்த நிகழ்ச்சியை பார்த்தவர்களுக்கும் இதில் பங்கு பெற்றவர்களுக்கும் ஜெயா பிளஸன் சார்பில் மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.